இன்றைக்கி நம்ம வந்து சிதம்பரம் டு சீர்காழி டு திருக்கடையூர் 8வது நாள் பயணம். இன்றைக்கி பாத யாத்திரை 8வது நாள் பயணம் வந்து சீர்காழி டு திருக்கடையூர் போவோம். இப்போ சீர்காழி தாண்டிட்டு இருக்கோம். திருக்கடையூர் இன்றைக்கி நைட்டு போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறோம். இதில் சீர்காழியில் எடுத்த மாதாவுடைய சர்ச்சு, அந்த தேர் இதெல்லாமே ஆட் பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அன்னையின் ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? மரியே வாழ்க. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள் மக்களே, இது எந்த கோயில்னா சிந்தாதிரை மாதா. சிந்தாதிரை மாதா எங்கே இருக்காங்கன்னா எருக்கனூர். எருக்கனூர் வந்து சீர்காழிக்கு முன்னாடி இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலில் தான் இப்போ நாங்கள் வந்து குளிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துகிட்ருக்கோம். இந்த கோயிலை உங்களுக்கு காட்டணும்னு காட்டுறேன். பாருங்கள் மக்களே, எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இங்கே இலைப்பாறதுக்கு ஃபோனுக்கு சார்ஜர் போடுவோம், கொஞ்சம் காற்று வாங்குவோம். இவ்வளோ கூட்டம் நீங்கள் மாதாக்காக உட்காந்துட்ருக்காங்க. இந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பாருங்கள், இங்கே எல்லா தேரும் இங்கே தான் வந்து இருக்கோம். நான் ஒவ்வொரு தேராக காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள். இல்லை, அவர் வெளியே வந்துட்டாரு உடனே. பாருங்க மக்களே, ஒரு தேர் காட்டினா இது ஒரு மாதாவுடைய தேர். பாருங்க, இது ஒரு மாதாவுடைய தேர். பாருங்க, அங்கே 2 தேர் நிறுத்திருக்கு. விழுப்புரம் அம்சராஜ் நித்யா அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கவும், இறைவனின் ஆசிரும் அருளும் மெதுவாக கிடைக்கவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் கிடைக்கவும், வேலையில் வெற்றியை காணவும், நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும், அவர் எழுந்து நடத்தும்படியாக, அன்னை வேளாங்கண்ணி அம்மா வழியாக அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக இந்த சொல்லியை பாரு மக்களே, இது ஒரு தேர். கப்பல் மாதா பாருங்க. இதுதான் மக்களே இந்த கோயிலோட முகப்பு. பாருங்க, இவங்க தான் இந்த மாதா. இவங்க பேர் வந்து சிந்தாதிரை மாதா. பயணங்களின் பாதுகாவலி. வழி செல்வோரை விழியென காப்பாய். பாருங்க மாதா. எங்கே போகிற? பூசைக்கா? பாருங்க, இந்த ஒரு தாமரை மாதா ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு தாமரை மாதா. இவங்க தாமரை மாதா ஒரு தேர். அங்கே ஒரு 4-5 தேர் லைனாக நிற்குது. கால் சுடுது, செருப்பு இல்லாமல் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அன்னதானம் போட்டுருக்காங்க பாருங்கள் கோயில் வாசல்லே. கால் பற்றிக்குதுப்பா. பூசைக்கு போறியா? சரி போ. இந்த ஆலயத்தோட கோயில் கொடிமரம். இந்த ஆலயத்தோட முகப்பெயருமே காட்டியிருக்கேன். நம்ம இப்போ வந்து சீர்காழியில் இருக்கோம். இப்போ கோயிலில் பூசை நடக்குது. நம்ம பூசைக்கு போயிட்டு இதை தொடருவோம்.
ஒழுக்கத்திலும் ஞானமுடியாகவும் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கே அங்கே பந்தல் ரோசாலி போட்டு அவர்களுக்கு உடல் நலம் பெறவும் நிழலுக்காக மக்களுக்கு பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. கொடுக்கிறார்கள். உள்ளவும் அன்னதானம் போடுறாங்க. மேலும் பெங்களூர் ஜெயந்தி பிராங்க்லின் குழந்தைகள் நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி வசதி நல்லா இருக்கும். பாத்ரூமு பெரிய ராட்சச மோட்டர் வச்சுருப்பாங்க. பிரான்சிஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் மேலும் இக்குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நினைத்த காரில் நிறைவேறும்படியாகவும் கல்லறையின் சமாதானம் இயேசுவுக்கு முன் மரியாள். வேண்டிக் கொள்ளப்படுகிறது. இது திருப்பலி கருத்துக்கள் கேட்கிற இடம். இவ்வளோ கூட்டமாக கைப்படும். அதே மாதிரி இங்கே மருத்துவமும் பார்ப்பாங்க. கால் வலிக்கு தைலம், காலுக்கு வந்து மசாஜ் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட்டு ஜுரங்கிறதுனா எல்லாமே இங்கே கேம்ப் போட்டு டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. இதான் கேம்ப் போட்டிருக்காங்க பாருங்கள். டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லா பக்தர்கள்லாம் துணியெல்லாம் துவைச்சி காய வைக்கிறதுக்கு கயிறுலாம் கட்டி கொம்பு கட்டிடுவாங்க. அஜய் பிரேம் குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைக்கு நன்றி திருப்படியாகவும்